பராசரர் ஜோதிட மணிமன்றத்தில் பயணிக்கும் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் புதுச்சேரியிலிருந்து முத்துகிருஷ்ணன் இனிய காலை வணக்கங்கள். ஜோதிடத்தின் இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களுக்கும் இனிய வணக்கங்கள். தலைப்பு குரு. ஒரு ஜாதகத்தில் குரு பகவானின் தன்மைகளில் குருவின் சாபமா தோஷமா, இதுதான் தலைப்பு. தலைப்பை பேசுவதற்கு முன்னால் எமக்கு ஜோதிடத்தில் ஆசிரியர்களாக ஜோதிடத்தின் சூட்சுமங்களை சொல்லிக் கொடுத்த எனது அருமை ஆசான்கள் உயர் திரு பழனி புருகு பிரபாகரன் ஐயா அவர்கள், உயர் திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்கள், உயர் திரு கீழவளவு கே சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், உயர் திரு திருப்பூர் எஸ் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், இந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவர்களின் தாக்கம் அடியனிடத்தில் நிறைய உண்டு. இவர்களின் வழிகாட்டுதல் இல்லாமல் அடியனின் எந்த ஒரு கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் கொடுத்தது, இவர்களிடம் இருந்து பெற்றது. அதனால் இந்த அருமை குருமார்களுக்கு அடியனின் வணக்கங்களும் மனமார்ந்த நன்றிகளும். இப்போ இன்றைய தலைப்புக்கு வந்துடும் ஐயா. சாபமா தோஷமா? அதில் என்னுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்துட்டோம்னா தோஷம் அப்படின்ற தலைப்பில் பேசுகிறாங்க ஐயா. குரு தோஷம். இப்போ தோஷத்துக்கு ஒரு புரிதல் வேண்டும் இல்லைங்களா? சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா, குரு பகவான் மறைவு ஸ்தானங்களில் இருப்பது தோஷம். 6, 8, 12 பாவர்களோடு சேர்ந்து இருப்பது தோஷம். சுருக்கமான விதி இது 2 தான். இப்படி இருந்தா அது தோஷம், இது பலவீனம். ஆனா இந்த தோஷம் அப்படிங்கிறது தோஷமாவே செயல்படுதா அப்படின்னாக்கா இல்லை. தோஷம் அப்படிங்கிறது பலவீனம் தானே. பலவீனம் அப்படிங்கிறது அவரை மேலும் மேலும் வருத்தமடை செய்யணும், அல்லது அது சார்ந்த விஷயங்கள்ல தேட வைக்கும். இல்லாத ஒன்றை தேடிட்டே போயிட்டே இருப்போம். இப்போ எது ஒரு கிரகத்தின் தன்மையில பலவீனப்பட்டிருக்கோ அந்த பலவீனத்தை தேடிட்டே இருப்பாங்க, அது பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படியே குரு ஒரு பலவீனப்பட்டு ஒரு தோஷத்தை கொடுக்குறாருனாங்க, அந்த குருவின் சார்ந்த அவர் நின்ற அவர் வாங்கிய ஆதிபத்தியத்தை அதில் அவங்களுடைய தேடல்கள், அவங்களுடைய அதை சார்ந்து அவங்க போயிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஆனால் இந்த தோஷமே ஒருவரின் வாழ்க்கையை திசை திருப்பி போடும் அளவுக்கு ஒரு மேன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஒரு நல்ல மேன்மையை கொடுத்தது அப்படின்னு சொல்ல முடியுதுங்க ஐயா. அதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்துக்குவோம். கன்னியா லக்னம், கல்யாண லக்னத்துக்கு குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, 3 விதங்களில் இவர் ஒரு ஆகாத கிரகமாக ஆகிறார். கேந்திராதிபத்திய தோஷம், பாதகாதிபத்திய தோஷம், மாரகாதிபத்திய தோஷம். இப்போ இந்த 3 விதங்கள்ல இவருடைய நிலைப்பாடு பெருசா நல்லதை செய்ய மாட்டார் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு மனோநிலை. அப்படிதான் ஒரு பிம்பம். அப்போ இந்த குரு யாருக்குமே நல்லது செய்யலையா அப்படின்னாக்கா செஞ்சிருக்காரு. தோஷம் பெற்ற ஒரு கிரகம் ஒரு மேன்மையான வாழ்க்கையை கொடுத்துருக்குது அப்படிங்கிறது தான் இந்த உதாரணம். கன்னியா லக்னம், சிம்மத்துல குரு. இப்போ குருவின் தன்மையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, களத்திரஸ்தான அதிபதி, சுகஸ்தான அதிபதி,
புத்திர காரகன், இதுவும் அவருக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அப்போது இத்தகைய ஒரு 3 நிலைப்பாடுகளில் கெட்டவர், 3 நிலைப்பாடுகளும் முக்கியமானவர். இப்போது இவர் லக்னத்துக்கு 12 மறைகின்ற பொழுது சிறப்பில்லை தானே, இது ஒரு தோஷம் தானே. 12 மறைஞ்சிருக்காரு, அப்போ இது ஒரு தோஷம். கூடுதலாக இந்த லக்னத்தின் 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சனீஸ்வர பகவான் மேஷத்தில் நிற்கிறார். அப்போ இங்க பூர்வ புண்ணியாதிபதி லக்னத்துக்கு 8ல் போயிட்டு மறைகிறார். 5ஆம் அதிபதி நீசமாகிறார். 8ல் போயிட்டு நின்னது ஒரு குறை, நீசமானது ஒரு குறை. புத்திர காரகனும் 12ல் மறைந்தது ஒரு குறை. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு என்ன பலன் சொல்ல தோணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பெருசாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிற மாதிரி தான். யதார்த்தம் அதுதான். காரகர் கெட்டார், பலவீனப்பட்டார், ஸ்தானாதிபதியும் பலவீனப்பட்டார் அப்படின்னும் பொழுது யதார்த்தம் அதுதான். ஆனால் இதன் நிலைப்பாடு வேற மாதிரி இருந்ததுங்க ஐயா. எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, கண்ணதாசன் வரிகள் அப்படின்னு நினைக்கிறேன். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த வரிகள் இந்த ஜாதகருக்கு அப்படியே போடணுங்க ஐயா. என்னெல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னாக்கா, நல்ல கௌரவம், நல்ல அந்தஸ்து, நல்ல புகழ், நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, தான தர்மங்களில் ஈடுபடும் தன்மை, தலைமை ஏற்கும் தன்மை, சொத்து சுகங்கள், குழந்தை செல்வங்கள், வீடுமனை வாகனங்கள், இன்னும் ஒரு அடிப்படை மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே இந்த குரு கொடுத்தார். காரணம், கொடுக்க வச்சாங்கன்னு தான் சொல்லணும். அது என்ன கொடுக்க வைக்கிறது, வேற வழியே இல்லை, நீ கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்ட ஒரு குருவாக இவர் செயல்பட்டார். எப்படி அப்படின்னாக்கா, ஒரு கிரகம் தன் வீட்டை தானே பார்த்தால் அதற்கு ஆட்சி பலம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் மேஷத்தில் நின்ற சனி பகவான் 5ஆம் இடத்தை 10ஆம் பார்வையாக பார்ப்பார். முதல் அப்படிங்கிற மாதிரி ப்ளஸ் ஆச்சு. ரெண்டாவதா சனி பகவான் வர்க்கோத்தமம் பெற்றிருப்பார். 3 2 ஒரு முதல் பாதத்தில் நின்னர். வர்க்கோத்தமம் பெறும்போது முதல் பாதத்தில் நின்னதான் அது வர்க்கோத்தமம் பெறும். அப்போ இந்த நிலையில எடுத்து பார்க்கும்போது திரேகான சக்கரத்தில் அதே வீட்டில் நிற்பார். 3வது இடத்துலையும் மேஷத்திலேயே சனி பகவான் நிற்கிறார். ராசி சக்கரத்தில் மேஷத்தில், நவாம்ச சக்கரத்தில் மேஷத்தில், திரேகான சக்கரத்தில் மேஷத்தில். இன்னும் சில வர்க்க சக்கரங்களை கூடுதலாக நம்ம இன்னும் அப்படியே பயணித்தோம் அப்படின்னாக்கா, இந்த சனி பகவான் வர்க்க பலம் ஏறி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவாக கொடுத்தார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தன் வீட்டை தானே பார்த்து வலுவாக கொடுத்தார். அப்போ ஒரு ஜாதகத்தில் பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் நின்று சுப ஆதிபத்தியம் மேன்மை பெற்றால் வேற வழியே இல்லாம அந்த பாவ ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களும் நன்மையை செய்ய வேண்டும் என்பதுதான் இதனுடைய சூட்சுமம். அந்த வகையில இந்த ஜாதகருக்கு மேலே சொன்ன அத்தனை விஷயங்களும் கிடைக்கப்பெற்றது. புத்திரம் முதல் இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னாக்கா, 12ல் நின்ற குரு அப்படின்னு எடுக்காம 12ல் ஒரு கிரகம் நிற்கின்ற பொழுது அந்த கிரகம் இப்போ குரு நின்று இருக்காரு அப்படின்னும், அப்போ ஒரு பாவத்தின் காரகன் 12ல் நிற்கின்ற பொழுது அவர் கெடாமல் நின்றுட்டாரு அப்படின்னாக்கா அந்த பாவத்தின் காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு தலையின்றி கிடைக்கும். இப்போ பாவத்தின் காரகத்துவம் அப்படிங்கிற பொழுது இந்த குருவால் கிடைக்கப்பெற்ற ஒழுக்கம், தர்ம சிந்தனை, தயால குணம்,
தான தர்ம சிந்தனை, நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ற அந்த வாய்ப்பு, மதிப்பு, மரியாதை, வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், குழந்தைகள் அத்தனையும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கப்பெற்றது. ஆக இந்த ஒரு தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவரை இனிமேலும் வேற ஆங்கிள் தூக்கி இவரை டாப் லெவல்ல நிறுத்திச்சு. தோஷம் இங்க வரமா மாறிச்சுன்னு கூட சொல்லலாங்க ஐயா. ஆக ஒரு சிறப்பான ஒரு பார்த்த ஜாதகங்கள்ல ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம். இது ஒரு உண்மை ஜாதகம் கூட. எனது புரிதல், குரு தோஷத்தை தந்தாலும், தோஷம் இல்லாத ஜாதகங்களே இப்ப பார்க்க முடியலைங்கய்யா. ஒரு திருமண பொருத்தம் போடும்போது கூட 80க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகளின் ஜாதகங்கள்ல எதுலையுமே புத்திரம் அப்படிங்கிற ஒரு வகையில குறைபாடு இல்லாத ஒரு ஜாதகத்தை பார்க்கவே முடியல. ரொம்ப அரிதா இருக்குது. திருப்பூர் ஹரிஹரன் ஐயா கூட சொல்லியிருந்தார், காலத்தின் கட்டாயத்துல குரு மாறிக்கிட்டே வர்றாரு அப்படின்னு. தனிப்பட்ட முறையில் அதை ஆமோதிக்கின்றேன் ஐயா. அவருடைய கருத்து தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடித்திருந்தது. அதை இந்த சபேதனில் ஏற்றுக்கொள்கின்றேன். நன்றிகள் திருப்பூர் ஹரிஹரன் ஐயா அவர்களுக்கு. ஆக குரு தோஷம் அப்படிங்கிற ஒரு அணியில பேசி ஒரு உதாரண ஜாதகத்தோட உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இதன் நிலைப்பாட்டை உங்களிடமிருந்து கேட்க ஆவலாய் உள்ளேன் ஐயா. வாய்ப்பளித்த ஜோதிட பராசர மணிமன்றத்துக்கும் நடுவராய் வீற்றிருக்கும் தங்களுக்கும் நமது குழுவில் பயணிக்கும் அத்தனை நாள் உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து புகழும் எமக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களான திரு பிரபாகரன் ஐயா அவர்கள், தங்கபாண்டியன் ஐயா அவர்கள், கீழவழுவு கே சுப்பிரமணியம் ஐயா அவர்கள், திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களே சாரும் என்பதை மீண்டும் ஒரு முறை கூறி உங்கள் அத்தனை நல் உள்ளங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம்.